மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 2021-2022 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. கொரோனாவால் ஏற்பட்ட வருவாய் இழப்பு, பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக காங்கிரஸ் எம்பிக்கள் குர்ஜித் சிங் அஜூலா, ஜஸ்பர் சிங் கில் ஆகியோர் கருப்பு உடை அணிந்து வந்து வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கொரோனா காரணமாக முதன்முறையாக அச்சு வடிவில் இல்லாமல் மின்னணு முறையில் மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தாக்கல் செய்த 8வது பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். பட்ஜெட் உரையின் போது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டினார். பொருள் வழங்கும் வழிகளை உருவாக்குவது, வந்த பொருட்களை தொகுப்பது, தொகுத்தவற்றை பிறர் கவராமல் காப்பது, காத்தவற்றில் அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது போன்றவற்றில் திறமை மிக்கதே அரசு என்பது இத்திருக்குறளின் பொருளாகும். இதேபோன்று பிணியின்மை செல்வம், விளைவின்பம் ஏமம், அணியென்ப நாட்டி வைந்து என்ற திருக்குறளையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டி பேசினார். நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. சுகாதார கட்டமைப்புக்காக அடுத்த 6 ஆண்டுகளுக்கு 64,180 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசிக்காக 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு 2,23,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 137 விழுக்காடு அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு 1,11,101 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு சாலை பணிகள், மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்க பணிகள் உள்ளிட்டவைகளுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டம் 63,246 கோடி ரூபாய் செலவில் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்படும் எனவும், தமிழகத்தில் 1,00,000 கோடியில் 35,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் கேரளத்தை இணைக்கும் வகையில் சாலை வசதிகளை ஏற்படுத்த மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இருந்து கேரள மாநிலம் கொல்லம் வரை நவீன வசதிகளுடன் நெடுஞ்சாலை அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. லாபகரமாக இயங்கும் LIC போன்ற நிறுவனங்களின் பொதுத்துறை பங்குகளை விற்பதன் மூலம் 1,75,00,000 கோடி ரூபாயை மத்திய அரசு திரட்ட முடிவு செய்துள்ளது. பாரத் பெட்ரோலியம், ஏர் இந்தியா, கண்டெய்னர் கார்ப்பரேஷன், IDBI பேங்க், துறைமுக கழகம், ஹெலிகாப்டர் நிறுவனமான பவன் ஹன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகளை 2022 நிதியாண்டில் விற்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். LIC மற்றும் மேலும் 2 பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்க முடிவு செய்துள்ளதாகவும், இதற்காக சட்ட திருத்தம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் உரையின் போது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடு திரும்பும் போது இரட்டை வரி விதிப்பு முறைக்கு ஆளாக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. அதேபோன்று மாத வருவாயாக ஓய்வூதியம் மற்றும் வட்டியை மட்டுமே நம்பியுள்ள 75 வயதுக்கும் மேற்பட்டோர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார விநியோகம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பட்ஜெட் உரையின் போது மின் விநியோகத்தில் தனியாருக்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும், எந்த விநியோக நிறுவனத்திடமிருந்து மின்சாரத்தை பெறலாம் என வாடிக்கையாளர்களே முடிவு செய்து கொள்ளலாம் என நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மின்சார விநியோகத்தில் தனியாருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்ற அறிவிப்பால் தனியார் நிறுவனங்களிடம் மின்சாரம் விநியோகம் ஒப்படைக்கப்படுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மே மாதம் நடைபெறவுள்ள தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழகம், கேரளம் உள்பட 4 மாநிலங்களுக்கு சிறப்பு அறிவிப்புகளை மத்திய நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 1,00,000 கோடி ரூபாயில் முதலீட்டில் 3,500 கிலோமீட்டர் தூர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். மும்பை கன்னியாகுமரி நடைபாதையின் 600 கிலோமீட்டர் உள்பட 65,000 கோடி ரூபாய் முதலீட்டில் கேரள மாநிலத்தில் 1,100 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை குறிப்பிட்டார். மேற்கு வங்க மாநிலத்தில் 25,000 கோடி ரூபாய் செலவில் கொல்கத்தா சிலிகுரி சாலை மேம்படுத்துதல் உட்பட 6,700 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை பணிகளை அறிவித்தார். அசாம் மாநிலத்தில் தற்போது 19,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடந்து வருவதாக சீதாராமன் தெரிவித்தார். மக்களின் கைகளில் பணத்தை கொடுப்பதை விடுத்து இந்தியாவின் சொத்துக்களை தனது முதலாளித்துவ நண்பர்களிடம் ஒப்படைக்க மோடி அரசு திட்டமிட்டுள்ளதாக பட்ஜெட் குறித்து ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களின் கைகளில் பணத்தை தருவதற்கு பதிலாக மோடி அரசு இந்தியாவின் சொத்துக்களை தனது முதலாளித்துவ நண்பர்களிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
மத்திய பட்ஜெட்டில் வரவேற்கத்தக்க பல முயற்சிகள் இருப்பதாக முதலமைச்சர் பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். கொரோனாவை தடுக்க தமிழக அரசு எடுத்துள்ள முயற்சிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள மத்திய நிதி உதவியை மேலும் உயர்த்தி அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரை, கொல்லம், சித்தூர், தாச்சூர் ஆகிய 2 வழித்தடங்கள் உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலை பணிகள் 1,03,000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுவது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுத்து ஒத்துழைப்பு நல்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு கடந்த ஓராண்டாக முடங்கி கிடக்கும் வேலைவாய்ப்பினை மறு இயக்கம் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி முதல் மும்பை வரை தொழில் வழித்தடம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதன் மூலம் தமிழகத்தின் மேற்கு பகுதி மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சி பெறும் என எதிர்பார்க்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி உயரும் என்கிற மத்திய நிதியமைச்சரின் கூற்று வெறும் நம்பிக்கையாகவே இருந்துவிடாமல் அதனை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவதற்காக முனைப்பான திட்டங்களை மக்களின் ஒத்துழைப்போடு மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மின் விநியோகம் தனியார் மயமாக்கப்பட்டால் வாடிக்கையாளர்களுக்கு மின் கட்டணம் உயராமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பினை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும் என அறிவித்துள்ளதை மத்திய அரசு சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மின் விநியோகம் தனியார் மயமாக்கப்பட்டால் வாடிக்கையாளர்களுக்கு மின் கட்டணம் உயராமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பினை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் மற்றும் குடிசை வீடுகளுக்கான இலவச மின்சாரம் ஆகியவை பாதிக்கப்படாத வகையில் புதிய மின் விநியோக திட்டம் அமைய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2021-22 நிதியாண்டுக்கான பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான திட்டங்கள் இல்லை எனவும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் மீண்டும் உற்பத்தியை தொடங்குவதற்கு உறுதியான ஊக்குவிப்புகள் எதுவும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழக மக்களின் கடும் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் சேலம் சென்னை 8 வழி பசுமை சாலையை நடப்பு நிதியாண்டில் தொடருவோம் என்று நிதியமைச்சர் அறிவித்திருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது என குறிப்பிட்டுள்ள வைகோ தமிழக ரயில்வே திட்டங்கள் முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது ஏமாற்றம் தருவதாகவும் கூறியுள்ளார். 2025க்கு முன்னதாக இந்திய பொருளாதாரம் தனது பழைய நிலையை அடைய நிச்சயம் வாய்ப்பு இல்லை என சர்வதேச கண்காணிப்பு நிதியகத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் மற்றும் அதன் வளர்ச்சி அளவீடுகள் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர் 2019ஆம் ஆண்டில், அதாவது கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரம் 6 முதல் 7 விழுக்காடு வளர்ச்சியில் இருந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார். 2025க்கு முன்னதாக இந்திய பொருளாதாரம் தனது பழைய நிலையை அடைய நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. இந்தியா மட்டுமல்ல, உலகில் பல நாடுகள் இந்த நிலையில்தான் உள்ளன எனவும் கீதா கோபிநாத் தெரிவித்துள்ளார். மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து 2020ஆம் ஆண்டு மிக மோசமான பொருளாதார தர மதிப்பீட்டை பெற்றுள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. சி-ஓட்டர் பட்ஜெட் டிராக்கர் வெளியிட்டுள்ள ஆய்வில் பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான பொருளாதார முன்னணி எதிர்பார்த்ததை விட பொருளாதாரம் 46.4 விழுக்காட்டினர் மோசமான நிலையில் உள்ளதாக கூறியுள்ளனர். பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் 2017ஆம் ஆண்டு அருண் ஜெட்லி நிதியமைச்சராக இருந்தபோது 52.6 விழுக்காட்டினர் பொருளாதார செயல்பாடு எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்ததாக கூறியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்தாலும் நாட்டின் பொருளாதாரத்தை சரி செய்யும் வல்லமை அரசுக்கு இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறந்த வரவு செலவை பாஜகவால் கொடுக்க முடியாது எனவும் கூறினார். காங்கிரஸ் தலைவராக மீண்டும் ராகுல் காந்தியை தேர்வு செய்ய டெல்லி காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. டெல்லி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நடத்திய பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தியை மீண்டும் காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் தற்காலிக தலைவர் சோனியா காந்தி கடந்த மாதம் நடத்திய முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் ராகுல் காந்தியிடம் கட்சியின் தலைமை பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. கட்சி எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவேன் என்று ராகுல் காந்தியும் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயிரி தொழில்நுட்ப எம்டெக் பட்ட மேற்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு முட்டுக்கட்டை போடுவதை மத்திய பாஜக அரசு கைவிட வேண்டும் என மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எம்டெக் பயோடெக்னாலஜி, எம்டெக் கம்ப்யூட்டேஷனல் டெக்னாலஜி ஆகிய இரு பட்ட மேற்படிப்புகளுக்கும் இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை இல்லை என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு யார் உத்தரவின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளது என்பது கூட போடப்படவில்லை எனவும் மருத்துவ கனவை சீர்குலைப்பது போல் உயிரி தொழில்நுட்பவியல் பட்ட மேற்படிப்பு மாணவர்களின் கனவுகளையும் சிதைக்கும் இந்த நடவடிக்கை மிகுந்த வேதனைக்குரியது எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த மாதம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முதலமைச்சர் பழனிசாமி நிவாரணம் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பரப்பளவு முழுவதும் உச்சவரம்பின்றி இடுபொருள் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானாவாரி மற்றும் நீர்ப்பாசன வசதி பெற்ற நெற்பயிர்களுக்கான இடுபொருள் நிவாரணம் 20,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கு 1116 கோடி ரூபாய் இடுபொருள் நிவாரணமாக வழங்க மத்திய அரசிடம் கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவை உடைக்க அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமி தான் காரணமாக இருக்கப் போகிறார் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தில் திமுக சார்பில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் பொதுமக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் பேசிய அவர், திமுக ஆட்சி அமைந்த 100 நாட்களுக்குள் பொதுமக்களின் மனுக்கள் மீது தீர்வு காணவில்லை என்றால் உரிமையுடன் தன்னை கேள்வி கேட்கலாம் என கூறினார். அதிமுகவை உடைக்க அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமி தான் காரணமாக இருக்கப் போகிறார் எனவும் ஸ்டாலின் விமர்சித்தார். எண்பது வயதுக்கு மேற்பட்டோருக்கு தபால் வாக்கு உள்ளிட்டவை தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் திமுக எம்பிக்கள் மனு அளித்துள்ளனர். 80 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தபால் வாக்கு 1000 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு விளம்பரம் செய்வது உள்ளிட்டவை தொடர்பாக தமிழகத்தை சேர்ந்த திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, வில்சன், ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்தனர். வனப்பகுதிகள் மற்றும் வனவிலங்குகளின் வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தலைமை வன பாதுகாவலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் காட்டு யானைகளை மீட்பது குறித்து ஆலோசனைகள் வழங்க சர்வதேச கால்நடை ஆலோசகர்களை நிரந்தரமாக நியமிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் யானைகள் நல ஆர்வலர் முரளிதரன் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுதாரரின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து 4 வாரங்களில் உரிய முடிவை எடுக்க வேண்டும் என வனத்துறைக்கு உத்தரவிட்டது. தூத்துக்குடியில் ஆட்டோ ஏற்றி கொலை செய்யப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் பாலுவின் உடல் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. ஏரல் அருகே உள்ள வாழவல்லான் பகுதியில் நள்ளிரவு குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டவரை தட்டி கேட்ட ஏரல் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாலு ஆட்டோ ஏற்றி கொலை செய்யப்பட்டார். உயிரிழந்த உதவி ஆய்வாளர் பாலுவின் உடலுக்கு தென்மண்டல ஐஜி முருகன், டிஐஜி ராஜேந்திரன், எஸ்பி ஜெயக்குமார் ஆகியோர் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க உதவி ஆய்வாளர் பாலுவின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பழமையான கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது உறவினர்கள் இடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலவடம்போகை தெருவில் உள்ள வாசுதேவன் என்பவருக்கு சொந்தமான சுமார் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டடத்தை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது திடீரென கட்டடம் இடிந்து விழுந்ததில் ராமர், சந்திரன், ஜெயராமன் ஆகிய 3 பேர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். முறையான அனுமதி பெறாமல் புதுப்பிக்கும் பணி நடைபெற்றதே இந்த விபத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கட்டட விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுகவில் மீண்டும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அவசியம் இல்லை எனவும் டிடிவி தினகரன் வேண்டுமானால் அமமுகவில் பொதுக்குழுவை கூட்டிக் கொள்ளலாம் என்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை பொறுத்தவரை செயற்குழு, பொதுக்குழு என 2 கூட்டங்களும் நடைபெற்று முடிந்துவிட்டதாக கூறினார். அதிமுக கொடி பொருத்திய காரில் சசிகலா பயணித்தது குறித்து கட்சியின் தலைமை பதிலளிக்கும் எனவும் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் தான் கட்சியை இயக்க முடியும் எனவும் அதிமுக பொதுக்குழுவில் சசிகலா பொதுச் செயலாளர் ஆனார் எனவும் அரசியல் விமர்சகர் நாஞ்சில் சம்பத் சட்டத்துறை அமைச்சர் பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ளார்.
திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும்போதுதான் சிறைக்கு சென்றார் எனவும், இதனால் அதிமுக கொடியை பயன்படுத்த சசிகலாவிற்கு உரிமை உள்ளதாகவும் கூறினார். திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் தான் கட்சியை இயக்க முடியும் என சுட்டிக்காட்டிய நாஞ்சில் சம்பத், அதிமுக பொதுக்குழு மூலம்தான் சசிகலா பொதுச் செயலாளர் ஆனதாக கூறினார். பாஜகவிடம் இருந்தது வேல் மட்டும்தான், அதையும் பிடுங்கிவிட்டார்கள் என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அதிமுக, அமமுக, தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகளில் இருந்து விலகிய 7000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. இதில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், சசிகலா இங்கு வந்தால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு 2 ஆப்பு உள்ளதாக குறிப்பிட்டார். எம்ஜிஆரை பெரியப்பா என அழைக்கும் மு.க. ஸ்டாலின் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேற்றப்படும் போது அவரது அப்பா கருணாநிதியிடம் ஏன் நியாயம் கேட்காமல் விட்டார் என அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் மேற்கு ஊராட்சி ஒன்றியம் கோவில் பாப்பாக்குடி ஊராட்சியில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் நெருங்குகிற காரணத்தால் மு.க. ஸ்டாலின் எம்ஜிஆரை பெரியப்பா என அழைத்து தமிழக மக்களை கவர நினைப்பதாக விமர்சித்தார். வரும் தேர்தலில் திமுகவின் அஸ்திவாரம் ஆட்டம் காணப்போவதாக பாஜக துணைத் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் தங்களது பலத்தில் கூட நிற்பதற்கு திமுகவினருக்கு தகுதியில்லை என தெரிவித்தார். நாள்தோறும் மக்களை சந்தித்து ஸ்டாலின் ஏமாற்றி வருவதாகவும், மக்களை குழப்புவதற்காக திமுக புது யுக்திகளை கையாளுவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசியதாக கோயம்புத்தூரில் பாஜகவின் கல்யாணராமன் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மேட்டுப்பாளையத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக நிர்வாகி கல்யாணராமன் நபிகள் நாயகம் குறித்து இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமிய அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசியதாக கல்யாணராமன் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதங்களிடையே பிரிவினை ஏற்படுத்த முயற்சித்தல், தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்க முயற்சித்தல் உட்பட 8 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்திய ஜனநாயக கட்சி இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி என அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் உள்ள ஆவுடையார் கோயிலில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை ஆசிரியர் ராமசாமி இல்ல விழாவில் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் விழாவில் பேசிய ரவி பச்சமுத்து, இந்திய ஜனநாயக கட்சி தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என கூறினார். நடிகர்களுக்கு கூட்டம் கூடுவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என சுட்டிக்காட்டிய ரவி பச்சமுத்து, ஒரு பல்கலைக்கழக வேந்தருக்கு கூட்டம் கூடுகிறது என்றால் இளைஞர்கள் அவரது பின்னால் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் எனவும் குறிப்பிட்டார். சென்னை சோழிங்கநல்லூரில் ஆழ்கடலுக்குள் பாரம்பரிய முறையில் திருமணம் செய்து கொண்ட தம்பதியரின் வீடியோ வைரலாகி வருகிறது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த சின்னதுரை என்பவர் தனது திருமணத்தை வித்தியாசமான முறையில் செய்து கொள்ள வேண்டும் என ஆவலோடு இருந்துள்ளார். பயிற்சி மையம் மூலம் ஆழ்கடல் திருமணத்துக்காக பயிற்சி பெற்ற மணமக்கள் சோழிங்கநல்லூர் ஆழ்கடலுக்குள் பாரம்பரிய உடை அணிந்து மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். தம்பதியரின் இந்த வித்தியாசமான திருமணம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்னால் ஆம்னி வாகனம் மோதிய விபத்தில் 6 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியைச் சேர்ந்த 8 பேர் பெங்களூருவில் உள்ள ஒண்டர்லா சுற்றுலா தளத்திற்கு ஆம்னி வாகனம் மூலம் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே ஆம்னி வேன் வந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அங்கு பயணிகளை இறக்கிவிட்டுக் கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 6 பேர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை அருகே மளிகை கடையில் பதுங்கி இருந்த சாரை பாம்பு பிடிபட்டது. விம்கோ நகர் பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் சந்தான கிருஷ்ணன். இவர் கடையை திறந்து பொருட்களை எடுத்துக் கொண்டிருந்த போது கடையில் பாம்பு பதுங்கியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். பின்னர் அரை மணி நேரம் போராடி 10 அடி நீளமுள்ள சாரை பாம்பை லாவகமாக பிடித்தனர். மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ள பழமை வாய்ந்த கோயிலில் வெண்கல ஐயப்பன் சிலை திருடப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
குத்தாலம் அருகே திருவாடுதுறையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வெள்ளைவேம்பு மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த நிலையில் கோயிலில் நுழைந்த மர்ம நபர்கள் வெண்கல ஐயப்பன் சுவாமி சிலையை திருடிச் சென்றனர். மேலும் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த சாமிக்கு சாத்தப்படும் பட்டுப்புடவை மற்றும் 4 கிராம் மதிப்புள்ள தங்க காசு, உண்டியல் பணம் ஆகியவற்றையும் திருடிச் சென்றனர். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ரஷ்யாவில் எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னியை விடுவிக்க கோரி போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினை, அரசின் ஊழலையும் அலெக்சி நவால்னி கடுமையாக விமர்சித்து வந்ததால் அவர் மீது அரசு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி தேர்தலில் போட்டியிட முடியாமல் செய்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் தொடர்ந்து பொதுவெளியில் புட்டின் அரசை விமர்சித்து வந்த அவரை மோசடி வழக்கு ஒன்றில் பரோல் விதிமுறைகளை மீறியதாக ரஷ்ய போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து அவரை விடுவிக்க கோரி ஆதரவாளர்கள் ரஷ்யா முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மியான்மரில் ஓராண்டுக்கு அவசர நிலை பிறப்பிக்கப்படுவதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது. மியான்மரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் அந்நாட்டு ராணுவத்துக்கும் இடையே மோதல் நிலவியது. இதையடுத்து மியான்மர் அரசு ஆலோசகர் ஆங் சாங் சூகி, அதிபர் உள்ளிட்டோரை ராணுவம் சிறைப்பிடித்தது. மேலும் பொதுத் தேர்தலில் முறைகேடு நடந்ததால் மியான்மரில் ஓராண்டுக்கு அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவம் தரப்பில் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தில் முன்கள பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் முதற்கட்டமாக 5000 கொரோனா தடுப்பூசிகளை வழங்க இஸ்ரேல் முன்வந்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே எல்லை பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் இரு நாடுகளுமே கொரோனா வைரஸால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் இஸ்ரேல் தனது அண்டை நாடான பாலஸ்தீனத்துக்கு கொரோனா தடுப்பூசிகளை வழங்க மறுத்து வருவதாக ஐநா மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதையடுத்து 5000 கொரோனா தடுப்பூசிகளை பாலஸ்தீனத்துக்கு வழங்க இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது. சீனாவின் எதிர்ப்பை மீறி ஹாங்காங் மக்களுக்கான சிறப்பு விசா திட்டத்தை இங்கிலாந்து அரசு தொடங்கியுள்ளது. 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் இந்த புதிய விசாவை பெற விண்ணப்பம் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இங்கிலாந்தின் குடியுரிமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹாங்காங் மக்களுக்கான புதிய விசா திட்டம் குறித்து பேசிய இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன், இந்த நடவடிக்கை இங்கிலாந்தின் முன்னணி காலனியான ஹாங்காங்குடன் இங்கிலாந்தின் வரலாறு மற்றும் நட்பின் ஆழமான உறவுகளை கௌரவிக்கிறதாக தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசை பெறுவதற்கான சரியான நபர் என சூழலியல் போராளி கிரேட்டா தன்பெர்க், முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னி ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இது தவிர இனவெறிக்கு எதிராக குரல் கொடுத்த பிளாக் லிவ்ஸ் மேட்டர் இயக்கத்தின் பெயரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் நியாயமான தேர்தல் வேண்டி போராடி வரும் பெலருஸ் நாட்டைச் சேர்ந்த 3 போராளிகளின் பெயரும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் போட்டியை காண ரசிகர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி முதலில் 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கிறது. அதில் முதல் 2 டெஸ்ட் போட்டிகள் சென்னையிலும் அடுத்த 2 டெஸ்ட் போட்டிகள் அகமதாபாத்திலும் நடைபெறுகிறது. இந்த நிலையில் பிப்ரவரி 13ஆம் நாள் தொடங்கி 17ஆம் நாள் வரை சென்னையில் நடைபெறும் 2வது டெஸ்ட் போட்டியை காண ரசிகர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. விராட் கோலி, அனுஷ்கா தம்பதியினர் தங்களது குழந்தைக்கு வாமிகா என பெயர் வைத்துள்ளனர். விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் கடந்த 2017இல் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் அனுஷ்கா சர்மாவுக்கு கடந்த மாதம் பெண் குழந்தை பிறந்ததை ட்விட்டரில் கோலி தெரிவித்திருந்தார். தற்போது குழந்தையுடன் பெற்றோர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. புகைப்படத்தை பகிர்ந்த நடிகை அனுஷ்கா சர்மா குழந்தைக்கு வாமிகா என பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய தொடர் வெற்றி அளித்துள்ள ஊக்கத்துடன் இருக்கும் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலியை வீழ்த்துவது கடினம் என்று இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் மொயின் அலி தெரிவித்துள்ளார். விராட் கோலி குறித்து பேசிய அவர், எந்தவித பலவீனமும் இல்லாத அவரது விக்கெட்டை எப்படி வீழ்த்தப் போகிறோம் என்பது தெரியவில்லை என குறிப்பிட்டார். மேலும் விராட் கோலி அருமையாக விளையாடக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த வீரர் எனவும் மொயின் அலி பெருமிதம் தெரிவித்தார்.
கார்த்தி நடிப்பில் உருவாகியுள்ள சுல்தான் திரைப்படத்தின் டீசர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ரெமோ படத்தை இயக்கிய பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் கார்த்தி, ராஷ்மிகா மந்தானா, நெப்போலியன், யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் சுல்தான். இந்த படத்தின் டீசரை படக்குழு இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. மகாபாரத கதை பற்றிய வசனத்துடன் தொடங்கும் டீசர் இறுதியில் மகாபாரத கதையை போர் இல்லாமல் படிச்சு பாருங்க சார் என்ற வசனத்துடன் முடிவடைகிறது. சண்டை காட்சிகள் நிறைந்த டீசர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எஸ்.ஜே. சூர்யா நடிக்கும் அடுத்த படத்தில் அவருக்கு ஜோடியாக யாஷிகா நடிக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் வெளியான இறைவி, மான்ஸ்டர் ஆகிய படங்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. தற்போது ராதாமோகன் இயக்கத்தில் பொம்மை படத்தை முடித்துள்ள அவர் மாநாடு படத்தில் வில்லனாக நடித்து வருகிறார். இந்த நிலையில் முத்தின கத்திரிக்காய் படத்தின் இயக்குனர் வெங்கட்ராகவன் இயக்கத்தில் எஸ்.ஜே. சூர்யா அடுத்ததாக நடிக்கும் கடமையை செய் படத்தில் யாஷிகா ஜோடியாக நடிக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ் திரையுலகில் பிஸியான நடிகராக வலம் வரும் சந்தானம் அடுத்ததாக தெலுங்கு படம் ரீமேக் ஒன்றில் நடிக்க உள்ளார். தமிழ் திரையுலகில் முன்னணி காமெடி நடிகராக வலம் வந்த சந்தானம் தற்போது ஹீரோவாக நடித்து வருகிறார். இந்த நிலையில் தெலுங்கில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்ரியா படத்தின் தமிழ் ரீமேக்கில் சந்தானம் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் சந்தானத்துக்கு ஜோடியாக நடிகை ரியாசுமன் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரி இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்க உள்ள புதிய படத்தில் KGF பட வில்லன் நடிக்க உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. சாமி, சிங்கம், வேல், 6, பூஜை என பல்வேறு கமர்ஷியல் ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் ஹரி அடுத்ததாக அருண் விஜய் நடிக்கும் படத்தை இயக்க உள்ளார். இப்படத்தில் அருண் விஜய்க்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடிக்க உள்ளார். மேலும் பிரகாஷ் ராஜ், யோகி பாபு ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளனர். இந்த நிலையில் KGF படத்தில் வில்லனாக நடித்த ராமச்சந்திர ராஜு இப்படத்தில் இணைந்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் உருவாகும் எனிமி படத்தில் ஆர்யாவுக்கு ஜோடியாக பிரபல மலையாள நடிகை நடிக்க உள்ளார். நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் நடிகர்கள் ஆர்யா, விஷால் தற்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு எனிமி படத்தில் இணைந்து நடித்து வருகின்றனர். ஆனந்த் சங்கர் இயக்கி வரும் இப்படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக மிர்னாளினி நடிக்க உள்ளதாக அறிவித்த படக்குழு ஆர்யாவுக்கு ஜோடியாக நடிக்கப் போவது யார் என்பதை வெளியிடாமல் இருந்தது. இந்த நிலையில் எனிமி படத்தில் ஆர்யாவுக்கு ஜோடியாக பிரபல மலையாள நடிகையான மம்தா மோகன்தாஸ் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து விற்பனையாகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 4625 ரூபாய்க்கும், சவரனுக்கு 240 ரூபாய் சரிந்து 1 சவரன் 37,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இருப்பினும் வெள்ளியின் விலை கிராமுக்கு 4 ரூபாய் 59 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 79 ரூபாய் 20 காசுகளுக்கும், கிலோவுக்கு 4590 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ வெள்ளி 79,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி வர்த்தக நேர முடிவில் உயர்வுடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2314 புள்ளிகள் உயர்ந்து 48,600 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவு பெற்றது. இதேபோன்று தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 646 புள்ளிகள் உயர்ந்து 14,281 புள்ளிகளுடன் நிறைவு பெற்றது.